இங்கே இந்த சின்ன பையன் ரோட்டில் ஒரு டிராஃபிக்கான இடத்துல எல்லாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். யாருமே காசு தர மாட்டேங்கிறாங்க. கடைசியாக டெலிவரி பாய் கிட்ட போய் கேட்கும் போது அவர் இவனை தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. மறுபடியும் அந்த பையனை பார்த்துட்டு பாவமாக இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு காசு கொடுக்குறாரு. அடுத்த நாள் இந்த பையன் அந்த டெலிவரி பாய் கிட்டே மறுபடியும் போய் கேட்குறான். நீ மறுபடியும் வந்துட்டியா, இந்தாடா வச்சுக்கோடான்னு சொல்லி ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அந்த சாப்பாடு டெலிவரி பண்ணுற ஆளு இந்த பையனை தேடி போயே காசை கொடுக்குறாரு. இன்னொரு நாள் அந்த பையன்ட்ட காசு கொடுக்கும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லாத பார்க்குறாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீ முதல்ல டாக்டர் போய் பாரு, உடம்பு பாருன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. கொஞ்ச நாளாக அந்த குட்டி பையனும் அந்த டிராஃபிக் வரவே இல்லை. அந்த டெலிவரி பண்ணுற ஆளும் அந்த பையனை தேடிக்கிட்டு இருக்காரு. சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு ஏரியாவில் தான் அந்த பையன் இருக்கான்னு தெரிய வருது. அங்கே போய் அந்த பையனோட வீட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்தா அந்த பையனை காணோம். வெளியே வந்து பார்த்தா அந்த பையனும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறான். இவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் ஒன்று ஆளக்காரன் தானே நான் தேடிட்டீங்க வந்துட்டேன்னு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் அதுக்கு நிறையா செலவாகும்னு சொன்னாங்க, அவ்வளோ காசு என்கிட்ட கிடையாது இல்லை, அதனால தான் ஸ்கூலில் சேர்ந்து எப்படியா படித்து பெரிய ஆளாக எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஸ்கூல் சேர்க்கவும் எனக்கு காசு கிடையாது, ஃபஸ்ட்டு மாதத்துக்காக மட்டும்தான் நான் வந்து எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த காசு சேர்த்துட்டேன், நான் ஸ்கூல்லையும் சேர்ந்துட்டேன்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ அடுத்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கேட்டால் என்னடா பண்ணுவேன்னு இவர் கேட்டால், அதை நான் அதுக்கப்புறம் பார்த்துவேன், இப்போதைக்கு நான் 1 மாதத்துக்கு படிச்சு பண்ணலன்னு சொல்லி சந்தோஷமாக சொன்ன உடனே இவர் எக்ஸ்ட்ரா காசு எடுத்து கையில் கொடுத்து இது அடுத்த மாதத்துக்கான ஃபீஸ் என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இவனும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறான். இந்த பையனுக்குள்ளே இவ்வளோ டிட்டர்மினேஷனான்னு சொல்லி இவரும் நல்லது தான் பண்ணியிருக்கேன்னு அங்கேருந்து சந்தோஷமாக போகிறாரு.